பதவி பறிப்பு சட்டம். விஞ்ஞான ஊழலுக்கு வெடிகுண்டாக அமைகிறது. வணக்கம் அனைவருக்கும். பாராளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பதவி பறிப்பு சட்டம் கொண்டு வந்துள்ளார். அதாவது 130வது சட்டத்தை தாக்கல் செய்துள்ளார். இதற்கு இந்தியா கூட்டணி கட்சியினர், குறிப்பாக திமுக எம்பிகள் கடும் அமளியில் ஈடுபட்டார்கள், கடுமையாக எதிர்த்தார்கள். ஆனாலும் ஒன்றும் வேகவில்லை. அடுத்ததாக இந்த சட்டத்தை பார்த்து பயப்படுகிறது திமுக, பயந்து நடுங்கிறது. திமுகவினர் அனைவருக்கும் பயம் வந்துச்சு. அதாவது விஞ்ஞான ஊழலுக்கு வெடிகுண்டாக அமைகிறது இந்த சட்டம். இந்த சட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம். தமிழகத்தில் 60 ஆண்டு கால திராவிட ஆட்சியில் விஞ்ஞான ஊழல், மக்களோட வரிப்பணம் விஞ்ஞான ஊழலாக ஒரு குடும்பத்தில் போய் அமர்ந்து விட்டது. இதற்கெல்லாம் விடை இனிமேல் தெரியும். பயந்து கொண்ட திமுக என்ன செய்வது என்று திகைத்து நிற்கிறது. இதுவரை திமுகவில் செந்தில் பாலாஜி மட்டும்தான் சிறையில் இருந்தார், வேற யாரும் இல்லை. முன்னாள் அமைச்சர் செல்வ கணபதி, இவர்கள் இனிமேல் தேர்தலில் போட்டியிட முடியாது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா, அவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்க, அதை விட்டுருங்க. இப்போ 30 நாள் சிறையில் இருந்தா போதும், பதவியை ராஜினாமா பண்ணும் அப்படிங்கிறதா இந்த சட்டத்தின் கருவு. இந்த பதவியில இருந்துகிட்டு வழக்கில் இருக்கும் சாட்சிகளை கலைக்கிறது, தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த வழக்குகளை நீத்து போக செய்கிறது. இது மாதிரி வேலையெல்லாம் செய்து கொண்டு வந்தார்கள். இனிமேல் இந்த பருப்பு வேகாது. பார்ப்போம் பொறுத்திருந்து. நன்றி, வணக்கம்.